வணக்கம் மாணவ செல்வங்களே, 3ஆம் வகுப்பு சுற்றுச்சூழல் அறிவியலுக்கு வரவேற்கிறோம். இன்று நாம் வனவிலங்கு சரணாலயங்களை பற்றி அறிந்து கொள்வோம். பல விலங்குகளும் பறவைகளும் நமது இயற்கை சூழலில் வாழ்கின்றன. அவற்றை பாதுகாப்பாக வைத்திருக்க நமது அரசாங்கம் சரணாலயங்கள் எனப்படும் சிறப்பு பாதுகாக்கப்பட்ட இடங்களை உருவாக்கியுள்ளது. சரணாலயம் என்றால் என்ன? அவை எங்கே அமைந்துள்ளன? மேலும் விலங்குகள், பறவைகள் மற்றும் இயற்கைக்கு அவை ஏன் முக்கியமானவை என்பதை தெரிந்து கொள்வோம். கற்றுக்கொள்வீர்கள். இந்தியாவில் உள்ள சில புகழ்பெற்ற வனவிலங்கு சரணாலயங்களின் பெயர்களையும் அவை அமைந்துள்ள மாநிலங்களையும் நாம் அறிந்து கொள்வோம். உயிர்க்கோள காப்பகம் என்றால் என்ன? இயற்கையை பாதுகாப்பது ஏன் முக்கியம் என்பதையும் நாம் அறிந்து கொள்வோம். மன வரைபடத்தை பாருங்கள். தலைப்பிற்குள் செல்வதற்கு முன் சில முக்கிய வார்த்தைகளை கற்றுக்கொள்வோம். சரணாலயம், வனவிலங்குகள், ஆபத்தான நிலையில், உயிர்க்கோள காப்பகம், பழங்குடி மக்கள். கற்றுக்கொள்வோம். சரணாலயம் என்றால் என்ன? சரணாலயம் என்பது விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் பாதுகாப்பான ஒரு இல்லமாகும். அங்கு அவற்றை யாரும் துன்புறுத்த அனுமதிக்கப்படுவதில்லை. இது விலங்குகளுக்கான ஒரு பள்ளி போன்றது. அவை மகிழ்ச்சியாக வாழவும் உண்ணவும் விளையாடவும் கூடிய ஒரு இடம். சரணாலயங்கள் என்பவை மான், புலி, யானை மற்றும் பல பறவைகள் போன்ற வனவிலங்குகளுக்கு பாதுகாப்பான இருப்பிடங்களாகும். சரணாலயத்தில் விலங்குகளை வேட்டையாடவோ அல்லது துன்புறுத்தவோ யாருக்கும் அனுமதி இல்லை. அவைகளை பாதுகாப்பாக வைத்திருக்க அரசாங்கம் சிறப்பு விதிகளை வகுக்கிறது. சரணாலயங்கள் தாவரங்களையும் மரங்களையும் பாதுகாப்பதால் விலங்குகளுக்கு உணவும் தங்குமிடமும் கிடைக்கின்றன. இந்தியாவில் பல வனவிலங்கு சரணாலயங்கள் உள்ளன. அவற்றுள் சில: ஜிம் கார்பெட் தேசிய பூங்கா, புலிகளுக்கு பெயர் பெற்றது. கீர் தேசிய பூங்கா, ஆசியா சிங்கத்தின் தாயகம். கசிரங்கா தேசிய பூங்கா, ஒற்றை கொம்பு காண்டாமிருகத்திற்கு பெயர் பெற்றது. ரந்தம்போர் தேசிய பூங்கா, புலிகளுக்கு பெயர் பெற்றது. பெரியார் வனவிலங்கு சரணாலயம், யானைகள் மற்றும் மான்களுக்கு புகழ் பெற்றது. இந்த சரணாலயங்கள் வனவிலங்குகளை அவற்றின் இயற்கை வாழ்விடங்களில் பாதுகாப்பாக வைத்திருக்கின்றன. அடுத்து உயிர்க்கோள காப்பகங்களை பற்றி அறிந்து கொள்வோம். உயிர்க்கோள காப்பகம் என்பது விலங்குகள், பறவைகள், தாவரங்கள் மற்றும் காடுகள் பாதுகாக்கப்படும் ஒரு பெரிய பாதுகாக்கப்பட்ட பகுதியாகும். இது ஒரு சரணாலயத்தை விட பெரியது மற்றும் ஒட்டுமொத்த சுற்றுச்சூழலையும் பாதுகாக்கிறது. ஒரு உயிர்க்கோள காப்பகத்தில் யாரும் விலங்குகளுக்கு தீங்கு செய்ய முடியாது. மக்கள் எவ்வளவு மரங்களை வெட்டினாலும் அது அதிகப்படியானதாக ஆகாது.
யாராலும் தண்ணீரை அசுத்தப்படுத்த முடியாது. அவர்கள் அரிய தாவரங்களை பராமரிப்பதோடு பழங்குடி மக்களின் கலாச்சாரத்தையும் பாதுகாக்கின்றனர். உயிர்கோள காப்பகங்கள் ஏன் முக்கியமானவை? உயிர்கோள காப்பகங்கள் முக்கியமானவை ஏனெனில் அவை புலிகள், சிங்கங்கள், யானைகள் போன்ற வனவிலங்குகளையும் அரிய வகை தாவரங்களையும் பாதுகாக்கவும், காடுகளை காத்து இயற்கையை பாதுகாப்போம். நமது காற்று, நீர் மற்றும் மண்ணை தூய்மையாக வைத்திருப்போம். அனைத்து உயிரினங்களுக்கும் மகிழ்ச்சியாக வாழ இயற்கையை சமநிலையில் வைத்திருக்க உதவுங்கள். இந்தியாவில் உள்ள சில புகழ்பெற்ற உயிர்கோள காப்பகங்களை பார்ப்போம். நீலகிரி தமிழ்நாடு, கேரளா மற்றும் கர்நாடகாவில் அமைந்துள்ளது. இங்கு யானைகளும் புலிகளும் வாழ்கின்றன. சுந்தர்பன் மேற்கு வங்கத்தில் அமைந்துள்ளது. இது ராயல் பெங்கால் புலி மற்றும் சதுப்பு நில மரங்களின் தாயகமாகும். நந்தாதேவி உத்தரகாண்டில் உள்ளது. இங்கு பனி சிறுத்தைகளும் கஸ்தூரி மான்களும் வாழ்கின்றன. மன்னார் வளைகுடா தமிழ்நாட்டில் கடலுக்கு அருகில் அமைந்துள்ளது. இங்கு ஏராளமான மீன்களும் வண்ணமயமான பவளங்களும் காணப்படுகின்றன. பச்மரி மத்திய பிரதேசத்தில் உள்ளது. இங்கு சிறுத்தைகள், கரடிகள் மற்றும் பசுமையான காடுகள் உள்ளன. எனவே குழந்தைகளே, சரணாலயங்கள் மற்றும் உயிர்கோள காப்பகங்கள் ஆகியவை விலங்குகள், பறவைகள் மற்றும் தாவரங்களுக்கு பாதுகாப்பான வாழ்விடங்களாக உள்ளன. அவை இயற்கையை பாதுகாத்து நமது சுற்றுச்சூழலை தூய்மையாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்திருக்க உதவுகின்றன. வனவிலங்குகள் நமது பூமியின் ஒரு முக்கிய அங்கம் என்பதால் நாம் அவற்றை எப்போதும் நேசித்து மதிக்க வேண்டும். சரணாலயங்கள் பற்றிய இன்றைய பாடத்தை நீங்கள் அனைவரும் ரசித்து புரிந்து கொண்டீர்கள் என்று நம்புகிறேன். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். வீட்டு பாட மதிப்பீடு. சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். கேள்வி 1. சரணாலயம் என்றால் என்ன? ஆ. பயிர்களை வளர்ப்பதற்கான இடம். ஆ. விலங்குகள் மற்றும் பறவைகளுக்கான பாதுகாப்பான இல்லம். இ. வாகனங்களை நிறுத்தி வைப்பதற்கான இடம். இ. ஒரு ஷாப்பிங் பகுதி. கேள்வி 2. கீர் தேசிய பூங்காவில் எந்த விலங்கு காணப்படுகிறது? ஆ. புலி. ஆ. சிங்கம். இ. யானை. இ. காண்டாமிருகம். கேள்வி 3. இவற்றில் எது இந்தியாவில் உள்ள உயிர்கோள காப்பகம்? ஆ. ஜிம் கார்பெட். ஆ. சுந்தர்பன். இ. ரந்தம்போர். இ. கீர். கோடிட்ட இடங்களை நிரப்புக. கேள்வி 1. டேஷ் என்பது விலங்குகள் சுதந்திரமாக வாழக்கூடிய ஒரு பாதுகாப்பான இடமாகும். கேள்வி 2. அசாமில் உள்ள டேஷ் தேசிய பூங்கா ஒற்றை கொம்பு காண்டாமிருகங்களுக்கு புகழ் பெற்றது. கேள்வி 3. ஒரு டேஷ் காப்பகம் சரணாலயத்தை விட பெரியது. கேள்வி 4. மேற்கு வங்கத்தில் உள்ள டேஷ் ராயல் பெங்கால் புலிகளுக்கு புகழ் பெற்றது. சரியா தவறா என்று கண்டுபிடிக்கவும். கேள்வி 1. சரணாலயங்கள் விலங்குகளையும் பறவைகளையும் தீங்கிலிருந்து பாதுகாக்கின்றன. சரி அல்லது தவறு. கேள்வி 2.
உயிர்கோள காப்பகங்கள் சரணாலயங்களை விட சிறியவை. சரி அல்லது தவறு? கேள்வி 3. கசிரங்கா ஒற்றை கொம்பு காண்டாமிருகத்திற்காக புகழ் பெற்றது. சரி அல்லது தவறு? கேள்வி 4. நாம் எப்போதும் விலங்குகளையும் இயற்கையையும் பாதுகாக்க வேண்டும். சரி அல்லது தவறு? ஒரே வாக்கியத்தில் பதிலளிக்கவும். கேள்வி 1. வனவிலங்கு சரணாலயம் என்பது என்ன? கேள்வி 2. இந்தியாவில் உள்ள ஏதேனும் 2 புகழ்பெற்ற தேசிய பூங்காக்களின் பெயர்களை குறிப்பிடுக. கேள்வி 3. உயிர்கோள காப்பகங்கள் ஏன் முக்கியமானவை? பாடத்திட்ட பணி. பின்வருவனவற்றில் ஏதேனும் ஒன்றை வரைந்து வண்ணம் தீட்டவும். 1. விலங்குகளுடன் கூடிய ஒரு வனவிலங்கு சரணாலயம். 2. விலங்கு சின்னங்களுடன் கூடிய இந்தியாவின் தேசிய பூங்கா வரைபடம். 3. காடுகள், ஆறுகள் மற்றும் விலங்குகளை கொண்ட ஒரு உயிர்கோள காப்பகம். மீண்டும் சந்திப்போம் குழந்தைகளே.